ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோட் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 100 இயர்ஸ் லைஃப் சிமுலேட்டர் கேம் தான் பார்க்க போறோம். இதுல வந்து என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி கோவப்படாதீங்க, வளவலன்னு கொலன்னு பேசாம கேம் உள்ள போயிடலாம். தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாய். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது, என்னோட பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே சூஸ் பண்ணுவோம். நம்ம மேலே சூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தேங்க் ஹிட்டு. ஓகே பண்ணியாச்சு. அவ்வளோதானா? ஒரே அடியில் போயிடுச்சு. என்னது இது? கடவுள் அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, குழந்தை பேர் லிவிஸ்னு இருக்கு. கோட் கேமர்னு இருக்கலாமா? வேணாம். கேமர்னு வைப்போமா? வேணாம். கோட்டுன்னு வச்சோம்னா சரி இருங்க. ஜிஜி GAM. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. கோட் கேமர் அப்படின்னு வச்சு பேரை ஜிஜி கேமர்னு வச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். மாசா பண்றோங்க. மாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழந்தை வந்து கத்திட்டு இருக்கு. அவனுக்கு வந்து சூப்பர். யார்கிட்ட வர போறீங்க கேக்குறாங்க போல. டாடி கிட்ட போகலாமா மாம் கிட்ட போகலாமா? மாம் கிட்ட தான் போகலான்னு. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு என்னோட ஓகே நாங்க பாத்ரூம் போயிட்டானா பையன்? இப்படி வாழ்ந்துட்டானா 2 வயசுல கை குழந்தையா இருப்பாரு. ஓகே, ஏதோ ஒண்ணு செய்ய. குழந்தை எடுத்துக்கிச்சுங்க. திரும்ப ப்ளே பண்ணுவோம். திரும்ப அடிச்சுக்கிட்டேன். நாங்கள் இவ்வளோ அசிங்கமாக போச்சே, நேயர்கள் பார்க்குறாங்க. போவோம். சாரிங்க நடுவில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கன்ற பாருங்க, கூப்பிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். போயிட்டு நின்ட்டோம். போங்க நின்று. ஐயோ நாங்க இதுலயே நம்ம இத்தனாட்டி முக்கிறோம். விளாட முடியாது போலியே. போங்க. ஐயா என்னங்க இது கடுப்பு ஏத்துது நம்மள. நாங்க இது கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவேன், கோச்சுக்காதீங்க. கேம் சீக்கிரமா முடிக்கணும். போயிட்டோங்க, வந்துட்டோம் மம்மி. ஒரு பையனை கொஞ்சம் வேடிக்கை பாக்குறீங்க. ஓகே, 3ஆவது வயசுக்கு போயிட்டோம். போ 3 வயசுல இவ்வளவு பெருசு ஆயிடுவானா? ஓகே, எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம. தவழ்ந்து டைப்பர் போடுற வயசு இப்பதான் வந்துருக்கேன். சின்னதாங்க கிளாஸ் எடுத்தா கையை நடி போட்டுரும். டாய்ஸ் நைட் எடுத்தாச்சுங்க. ஏன்டா அது கையில பிச்சு போடுற? மௌனே எங்க இருக்க? மௌனே என்னடா பண்ண? சாரிப்பா. பிரிக்காத பிரிச்சுட்ட. பிரிச்ச கஷ்டப்பட்டு செஞ்சுட்டா. போயாச்சுங்க. அடுத்து இது எனக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்டைன் பண்ணி தான் வாய்ப்பு. ஐயோ, 5 வயசு இவ்வளவு பெருசா? 5 வயசு இவ்வளவு பெருசா? நானே இவ்வளவு எத்தன்றா இருப்பேன். 5 வயசு என்னையாண்டா இவ்வளவு பெருசா? தனியா சாப்பிடலாமா அந்த பொண்ணு கூட சாப்பிடலாமா? தனியா வயசுக்கு இதெல்லாம் தேவையா?
சுவாயா இருக்கும். அந்த பையன் சூப்பரா இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அவன் எப்ப இருந்தா அதான் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல. அம்மா போய் பாத்ரூம் கழுவ சொல்றாங்க. ஐயோ பாத்ரூம்யா கழுவு ஊற்றிக்கலாம் பாத்ரூம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் நல்ல சோறு போடும் சுகாதாரம் குழம்புக்கும். இதை கிளீன் பண்ணி முடிக்கிறது 2 வருஷம் ஆயிடும் போலியா எனக்கு. நல்லா தொடச்சுப்போம். இதையும் தொடச்சாச்சு. ஏதோ யதார்த்தமா இந்த கேம் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன் பிளே ஸ்டோர்ல. இந்த கேம் வந்துச்சு, சிமுலேட்டர் கேம்ஸ் போடலான்ட்டு. இன்டர்நெட் கேஃபே போடலான்னு இருந்தோம். ஆனால் பிசியில் தான் நல்லா இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். இன்டர்நெட் கேஃபே தான் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து போகலான்னு பார்த்தேன். பார்த்தா மொபைலில் சூப்பராக இருக்கும் இந்த கேம்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க, கழுவி முடிச்சாச்சு. ஓகே, 7ஆம் லெவல் வந்தாச்சு. இவ்வளோ ஹைட் ஆயிட்டா அதுக்குள்ள. டவுன்லோடிங் லெவல் ஆப் நாட் ஓன்டு. நாங்கள் இது நெட் ஆன் பண்ண சொல்லுது போல. வெயிட் பண்ணுங்க. எங்க கட்சீன் வந்துருச்சுங்க. அதுக்குள்ள நான் காட்ட மறந்துட்டேங்க. சாரிங்க, இருங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வரது காட்டுறேன். இருங்க இப்போ போயிட்டு ஃபிஷிங் கொடுத்துருவோம். சரி வெயிட் பண்ணுறேன். அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. நான் தனியாக இதுக்கு ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன்ல, கோச்சுக்காதீங்க. சாரி கைஸ். பார்க்குறான் அவன் கூட போய் விளாட்லாமா? பரவாயில்ல, விளாட்றதுல நம்ம ஃபிஷ்ஷே தண்ணி கொதிக்கிற மாதிரி சவுண்ட் வருது. ஐயோ கொதிக்கிற மீன். மீன் கிடைச்சிச்சு. சூப்பர் காய்ஸ், மீன் கிடைச்சிச்சு பையனுக்கு. சூப்பர் தான். ஏதோ கிஃப்ட் காட்டுறாங்க. எங்க ஆட் வர ஆரம்பிச்சிச்சுங்க. கடுப்புங்க. என்ன பண்றது? ஏதோ கிஃப்ட்டை ஓப்பன் பண்றான். நோ ஆட்ஸ். $2னா $1 $80, $2 போடா. ஆனால் ஏதோ டைம் பாஸ் விளாட வந்தேன் கேமை, நேயர்களுக்காக போட வந்தேன். இவங்க எல்லாரையும் பிடிக்கணும் போல. போயிட்டு வாங்க போய் பிடிச்சிடலாம். இவனுக்கு ஒரு நின்னத்திலே பிடிச்சிட்டேன். இந்த பொண்ணையும் பையனும் பிடிச்சிடலாம். 2 பேரை பிடிச்சாச்சு. அது ஒரு பொண்ணு ஓடுது. ஓடுது. ஓகே, நம்மளோட இன்ட்ரோ கூடிய விரைவில் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு போட்டிருப்பேன் இன்ட்ரோ. என்னோட இந்த வீடியோ என்ன வீடியோ, ஐஸ்கிரீமுக்கு போட்டிருப்பேன்னு தெரில. போட்டிருப்பேன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால இல்லை இன்ட்ரோ. ஸோ நான் இது போடுறேன். பனானா போடலாமா க்ளவுன் போடலாமா? க்ளவுன் போடலாம். நல்லா இருக்கு க்ளவுன் ட்ரெஸ்ஸு. அல்டிமேட். அவ்வளோதான். அங்கே போல சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம், போய் சாப்பிடலாம். எங்க நம்ம போறோம்? சாக்லேட் வாங்க. பேட்மேனுங்க டார்க் நைட்னு நினைச்சினாங்க நம்மள பார்த்து. ஐயோ அடிச்சிட்டாங்க. அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். ரிட்டர்ன் வரணுமா? இப்போ நம்ம பனானா சூஸ் பண்ணோம். பனானா கேட். மியா 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 மியான்னு யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இவனுக்கு. ஓகே போயிட்டான். கேர்ள்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டான். ஓகே போ. லெட்ஸ் கோ. எங்க போலாம்? நைஸ் ஹவுஸ் போலாமா, ஸ்பூக்கி ஹவுஸ் போலாமா? நைஸ் ஹவுஸ் போலாம். அங்கதான் கோஸ்ட் இருக்கு. இருக்கீங்களா? சாக்லேட் இருந்தா கொடுங்க மேடம். மீனிங் damn it bro. yes, scary house போலாமா, spooky house போலாமா? லைட்டா பயமுறுத்தும், அவ்வளவுதான்.
வீடியோஸ் போயிட்டுலாம் இதான் சொன்னேன் நான், கேர்ள்ஸை நம்பாதீங்க யாரும், பாய்ஸை நம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்துச்சு பாருங்க. ஸோ எல்லாம் நம்புங்க, இல்லை இல்லை கேர்ள்ஸை நம்பாதீங்க, பாய்ஸை நம்புங்க. வெயிட் பண்ணுங்க வீடியோ. எங்க கேமோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் பேசுகிற நாய்ஸ் மட்டும் தான் வைக்க போகிறேன். கேமோட நாய்ஸ் வராத மாதிரி நான் இது பண்ண போகிறேன். ஓகே, கேமோட நாய்ஸ் வராதுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, கேமோட நாய்ஸை கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, நீச்சல் சொல்லி தச்சுருக்காங்க. நம்ம கோச்சா அப்பாவா அது யாருன்னே தெரில, யாரும் சொல்லி தராங்க. ஐம் ரெடி நான் கொடுக்கலாம். கீப் வெயிட்டிங், கீப் ட்ரைனிங்கே கொடுப்போம். ஏன்னா வந்து திடீர்னு ரெடி சொல்லிட்டு தண்ணி நின்று முழுங்கிட்டுனா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஓகேங்க, கீப் ட்ரைனிங். சூப்பருங்க, நம்ம தாங்க. இப்போ பாருங்க, ஏஐன்ற பாருங்க, 11 வயசு ஆகுது பையனுக்கு. இப்போ